விவசாய பெருந்தலைவர் நாராயணசுவாமி நாயுடு நினைவிடத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழா சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் 1925 பிறந்தார். விவசாயிகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் கிட்டத்தட்ட 1950 16 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் மின்சாரத்தை குறைக்கின்ற பொழுது மிகப்பெரிய போராட்டம். அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 57 விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம். அதே போல விவசாயிகளுக்காக கிட்டத்தட்ட 1970 திமுக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தினார்கள். அப்பொழுதும் மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா அவர்கள் நடத்தினார்கள். ஆகவே விவசாயிகளுக்காக தன் உயிர் மூச்சாக விவசாயிகளுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் ஐயா அவருக்காக பார்த்தீங்கன்னா புரட்சித்துறை அம்மா அவர்கள் மணிமண்டபம் அறிவித்தாங்க. எடப்பாடியார் அதை கட்டி பிடிச்சி இங்கே நாங்களாம் அமைச்சர் இருக்கும்போது முதலமைச்சர் நேரடியாக இங்கே ஆகவே இன்றைக்கும் விவசாயிகளுக்கு அதிக முன்னுரிமை. விவசாயிகள் தான் பார்த்தீங்கன்னா நாட்டுடைய முதுகெலும்பு மட்டுமில்லை, நமக்கு சாப்பாடு சோறு போடுறோம் நம்ம தான். ஆகவே நம்முடைய விவசாய முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளுக்கும் திட்டங்கள் தராரு, விவசாய தொழிலாளருக்கும் திட்டங்கள் தராரு, அத்தனை மக்களுக்கும் திட்டங்கள் தரக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார். மீண்டும் அவர் வருகின்ற பொழுது இந்த இன்னும் அதிகமான திட்டங்களோடு மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைவர் வருகின்ற பொழுது அறிவிப்பது மட்டுமல்ல, திமுக போடல, அதை செய்யக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடி இருப்பார்.